சிக்கன் எடுத்தாலே ஒரே மாதிரி தான் செய்கிறீங்க அப்படின்ட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்கன்னா, இந்த மாதிரி ஒரு குருமாவை செஞ்சு கொடுங்கங்க. கண்டிப்பாக எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அண்ட் இதில் ரொம்ப ஸ்பெஷலே என்னென்னா நட்ஸ் போடுறோம். ஏன்னா இந்த நட்ஸ் வந்து சில குழந்தைங்க சாப்பிடாதுங்க, ஏன் குழந்தைங்களாம் சாப்பிடாதுங்க. அதனால் இந்த மாதிரி குருமாவில் தாங்க அரைச்சி போடுவேன். டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும். வாங்க சிக்கன் நட்ஸ் குருமா எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ஸோ இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு மசாலா ரெடி பண்ணணுங்க. அதுக்கு ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதை நல்லா ஹீட் பண்ணதுக்கப்புறமா ஒரு 4-5 ஏலக்காய், 2 துண்டு பட்டை, 2 ஸ்டார் அனீஸ், 2 கிராம்பு, அதுக்கப்புறம் ஒரு 2 ஸ்பூன் வந்து சோம்பு போட்டிருக்கேன். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்பைசஸ்ஸு. அதுக்கப்புறம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சில்லிஸ் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ போடுங்க. நான் ட்ரை சில்லியில் ஒரு 5-6 போட்டிருக்கேன். ஒரு கைக்குத்து கருவேப்பிலை, ஒரு கைக்குத்து நட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா கேஷ்யூ அண்ட் பாதாம், இந்த 2 நட்ஸ் போதுங்க. ஸோ நல்லா வறுபட்ட பிறகு எடுத்துக்கோங்க. எடுத்து நல்லா கொஞ்சம் ரெஸ்ட் பண்ணி ஆற வச்சு அரைச்சா நல்லாயிருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து தேங்காய் எண்ணெயில் நான் ஒரு வெங்காயம் போட்டிருக்கேன் அண்ட் ஒரு தக்காளி நல்லா புழிஞ்சு விட்டு போட்டுக்கோங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ கிரேவி கன்சிஸ்டன்சி திக்காக வரும். ஸோ 2 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டும் போட்டுட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் அரைச்சிட்டேன் மசாலாவை. நல்லா அரைச்சிக்கோங்க மசாலாவை. இப்போ பாருங்கள், இப்போ நான் இந்த ஸ்டேஜில், அதாவது வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நீங்கள் வந்து சிக்கன் போட்டுட்டு ஒரு ஸ்பூன் அளவில் வந்து நான் கர்ட் போட்டிருக்கேன். கைக்கு அளவில் கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா போட்டுக்கோங்க. இதுக்கப்புறமா நல்லா வதங்கினதுக்கப்புறமா அரைச்சி விட்ட மசாலாவை போட்டு தண்ணி ஊற்றி 2 to 3 விசில் விட்டிங்கன்னா வேறு லெவலுங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. சூப்பரான ஒரு கிரேவி. கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு கிரேவியை செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. ஸோ வீட்டில் இருக்க குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த மாதிரி கிரேவி வந்து ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. இது இட்லி, தோசை, சப்பாத்தி, கீ ரைஸ், இந்த மாதிரி கீ ரைஸ்க்கு வச்சு சாப்பிட்லாம், இல்லை ஒயிட் ரைஸ்க்கு வச்சு சாப்பிட்லாம். என்ன மாதிரி டிஃபனுக்கும் வச்சு நீங்கள் சாப்பிட்லாங்க. பூரிக்கு கூட நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ண மறக்காதீங்க.